ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்க அருண், தமிழ் எசென்ஷியல் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிப்லி அப்படின்ற கார்ட்டூன் இமேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரீசெண்டா சோசியல் மீடியாவில் கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஈஸியா சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம், ஃப்ரீயாவே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எப்படின்றத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறந்துடாம நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ தேவைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே அந்த வீடியோ சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இதை நம்ம ஃபோட்டோவை மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலேயே மோர்ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம். கீழே ஆப் டவுன்லோட் லிங்க்னு கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வெப்சைட் லிங்க் ஆர் ஆப் லிங்க் நீங்கள் எதில் வேணாலும் போய்க்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வெப்சைட் லிங்க்குன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் போகும். இதில் நம்ம நிறைய போஸ்ட் போட்டிருப்போம். இதுதான் ஈஸி வே டு சேஞ்ச் ஃபோட்டோ டு கிவ்லி ஃபோட்டோ அப்படின்றது. இதில் நம்ம இதை பற்றின இந்த அப்ளிகேஷன் பற்றி ஃபுல்லாக ரைட் பண்ணி போட்டிருப்போம். நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கலாம். இதை பற்றின என்ன கண்டென்ட், என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்றது எல்லாமே இதில் டைப் பண்ணி போட்டிருப்போம். அப்படியே கீழே பொறுமையாக வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் போகும்போது இடையில கூட கொடுத்துருப்போம் ஆப் டவுன்லோட் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்போம். இது மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அதில் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கான போஸ்ட் உள்ளது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி படித்து பார்த்துட்டு ஆப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே டேரெக்டாக வந்துடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஏதாவது ஒரு ஜிமெயில் வச்சு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். உள்ளே வந்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுன்றதை காமிக்கிறேன். இது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வேறு ஒரு மெத்தட் மூலமாக வரலாம் அப்படின்னா தமிழ் essential.com இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் போட்டுக்கோங்க. சேம் அதே தான், டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த வெப்சைட் கொடுத்துருப்போம். நீங்கள் போய்க்கலாம். சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி சர்ச் பண்ணி போனீங்கன்னா அதுக்கான போஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த போஸ்ட்டை டேரெக்டாக அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான போஸ்ட்டை பற்றி ரைட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா பொறுமையாக போனீங்கன்னா லாஸ்ட்லேயோ இடையிலையோ எங்கே வேணாலும் கொடுத்துருப்போம். நீங்கள் பொறுமையாக போய் பார்த்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் இப்போ எப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் சைன்இன் பண்ணி ஜிமெயில் வச்சு சைன்இன் பண்ணி இது மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கணும். ஃபோட்டோஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கேலரியில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஒன் ஃபோட்டோ கொடுத்து கீழே நீங்கள் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதாவது என்னவா வேணும் அப்படின்றது. நீங்கள் சேஞ்ச் திஸ் ஃபோட்டோ இன்டு கிவ்லி ஃபோட்டோ அப்படின்றத போட்டுருங்க. சும்மா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்து இது மாதிரி கூட டைப் பண்ணிக்கலாம். சேஞ்ச் திஸ் ஃபோட்டோ இன்டு கிவ்லி ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க. இந்த ரைட் சைடு இருக்க பாட்டமில் இருக்க ஏரோ இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஒரு செகண்ட் 2 செகண்டில் உங்களுக்கு ரெடி ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள், ரெடியாகி ஒரு 2 ஃபோட்டோவாக உங்களுக்கு கொடுக்கும். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் உங்கள் இன்ஸ்டாகிராம், அது உங்கள் சோஷியல் மீடியாஸ் எதுலையாவது அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபோட்டோ. இது என்னோடய ஒரிஜினல் ஃபோட்டோ. இப்போ இந்த இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே காமிக்கும் சேவ்ன்னு இருக்கும். ஸோ சேவ்ன்றதை கொடுத்துருங்க. டவுன்லோட் ஸ்டார்ட்ன்னு இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோட் கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இது உங்கள் கேலரிக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த ஃபோட்டோ வேணாலும் அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபோட்டோ கொடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் இந்த சைட்லேருந்து இந்த ஆப்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா திரும்ப போய் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சடனாக நீங்கள் இது தேவையில்லை வேறு மாதிரி எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் கீழே ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். லைக், டிஸ்லைக், அது மாதிரி ஷேர், காப்பி, அது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது ரீஃப்ரெஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா திரும்ப இந்த ஃபோட்டோவில் என்ன பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். எப்படின்றத பார்ப்போம்.
மேக்ஸிமம் 1 or 2 செகண்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், வேறு இமேஜ் பேக்ரவுண்டில் வேறு இமேஜ் கலர் கான்ட்ராஸ்ட்டில் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வருது. இது பாருங்கள். ஸோ இது ஒரு மாதிரி இருக்குது. இது எனக்கு வேணாம் அப்படின்னா நான் இங்கே வந்து பார்க்குறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் 2 கையாக வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் அகைன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு இருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் டேஸில் பார்க்கலாம். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் டேஸில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட பை பாய் சொல்லிக்கிறது உங்கள் அருண் தமிழ் எசென்ஷியல் சேனல். பை.